அது எங்களுக்கு தெரியும், அதானே பார்த்தேன். ஸ்கூட்டர்ல உக்காந்து உரசிக்கிட்டே வந்ததைதான் நான் பார்த்தேனே. பக்கென்றது முரளிக்கு. தங்கள் காதல் விவகாரம் மிருதுலாவுக்கு தெரியும் என்றாலும் சிவானியும் முரளியும் இலைமறைவு காயாக தான் நடந்து கொண்டனர். எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிட்டு நீ வேற ஏண்டி என்ன பயமுறுத்துற? அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். தங்கை மிருதுலாவை கெஞ்சினான். அப்படி வா வலிக்கு, சிரித்தாள் மிருதுலா. அம்மா வருவதை பார்த்ததும் அறைக்குள் ஓடி ஒளிந்து கொண்டான் முரளி. அங்கே வந்த கனகவள்ளி, ஏன் அண்ணன் என்னை பார்த்ததும் ஓடி ஒளியிறான்? நீ ஏதாவது அவனை கலாட்ட பண்ணியா? இல்லையம்மா, நான் ஒண்ணுமே பண்ணலம்மா. அப்பாவி போல் முகத்தை வைத்து கொண்டாள் மிருதுலா. அவன் ஆளுதான் வளர்ந்துட்டானே தவிர இன்னும் குழந்தையாகவே இருக்கான். இவன் எல்லாம் கல்யாணம் பண்ணி எப்படிதான் குடும்பம் நடத்த போறானோ தெரியலையே, ஆதங்கப்பட்டாள் கனகவள்ளி. யாரு இவனாமா அப்பாவி? உன் மகன் தானே, உனக்கு தெரிந்தது அவ்வளவுதான். மனசுக்குள்ளேயே பேசிக்கொண்ட மிருதுலாவுக்கு சிரிப்பு வந்தது. அடக்கி கொண்டாள். என்னடி நான் என் மகனை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா உன் பாட்டுக்கு சிரிக்கிற? பின்ன என்னம்மா, விரல் வச்சா கூட உன் பையனுக்கு கடிக்க தெரியாது பாரு. ஏமா நீ இப்படி அப்பாவியா இருக்க? ஏதோ உங்களை பெத்துட்டோம், உங்களை நல்லபடியா கரை சேர்க்கணுமே, அந்த கவலைதான் எங்களுக்கு. கவலைப்பட்டாள் கனகவள்ளி. எல்லாம் நல்லபடியாகவே நடக்குமா, நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? அம்மாவை ஆறுதல் படுத்தினாள் மிருதுலா. சிவானி எதிர்பார்த்தது போலவே வீட்டில் தனக்காகவே காத்திருப்பவர் போல் உட்கார்ந்திருந்தார் தந்தை கோவர்தன். சிவானி வீட்டுக்குள் நுழைந்ததும் சிவானி என்றார். அப்பா என்றபடி அறையில் வந்தாள் சிவானி. என்னம்மா, நேர ஆபீஸ்ல இருந்து தானே வரியாமா என்று. ஆமாப்பா, தயங்கியபடியே சொன்னாள் சிவானி. மகளை சந்தேக கண்ணோட பார்த்த கோவர்தன், இல்லையம்மா, நீ ஸ்கூட்டர்ல வரும்போது உன் பின்னால் யாரோ ஒரு பையன் உட்கார்ந்து இருந்த மாதிரி பார்த்தேனே. இதை கேட்டதும் சிவானிக்கு மூச்சை நின்றுவிடும் போல் இருந்தது. அது வந்துப்பா, அது நானாக இருக்காது, நீங்க வேறு யாராவது பார்த்திருப்பீங்க, சமாளித்தாள் சிவானி. அப்படியாம்மா, ஒருவேளை எனக்கு வயசாயிட்டே வருதோ, வேறு யாரையோ பார்த்துட்டு அது நீதான்னு நான் தப்பா நினைச்சிட்டேனோ? கோவர்த்தனிடமிருந்து ஒரு தினுசாக பேச்சு வந்தது. சிவானிக்கு பயம் தொற்றி கொண்டது. அப்பா என்றாள். சண்முகம், ஐயா. வீட்டு வேலைக்காரன் ஓடி வந்து வம்பியமாக நின்றான். அந்த பச்சை நிற ஃபைல கொண்டு வா என்றார். அடுத்த நிமிடமே ஃபைல் அவர் கையில் வந்து சேர்ந்தது. சரி, நீ போ என்ற வேலைக்காரனை அனுப்பி வைத்தார். நீ வாமா, சோஃபாவை காட்டினார். உட்கார்ந்தாள் சிவானி. மகள் அருகில் அமர்ந்தார் கோவர்தன். வீட்டுக்கு வந்ததிலிருந்தே கோவர்தன் பறந்து விரிந்த அந்த நடுக்கூடத்திற்குள் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தார். அவர் கோபத்தில் இருக்கிறார் என்பதை மட்டும் புரிந்து கொண்டாள். மனைவி ஷமீரா கணவரை கேட்கவும் பயம். அப்படி கேட்டாலும் ஏன் உனக்கு தெரிந்ததுதான் எல்லாம் நடக்கணுமா? பேசாம வீட்டு வேலையை பார், நாட்டு நடப்பு எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க வந்துடாத என்று எரிந்து விழுவார். அதற்கு பயந்தே அவள் வாய் திறக்கவில்லை. ஏதாவது கோபம், ஆழ்ந்த யோசனை என்று வந்துவிட்டால் இப்படிதான் வீட்டுக்குள் குறுக்கும் நெடுக்குமாக நடப்பார் கோவர்தன். இது அவருக்கு பழகிவிட்டது. இன்றும் அவர் அப்படி நடந்து கொண்டதால் ஏதோ ஒரு வில்லங்கம் வரப்போகிறது என்பதை மட்டும் புரிந்து கொண்டாள் ஷமீரா. எப்பொழுதும் இல்லாமல் மகளை பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டு கணவர் பேச ஆரம்பித்து விட்டதால் அது மகளை பற்றிய விஷயமாக தான் இருக்க வேண்டும் என்று யூகித்து கொண்டாள்.
அறையில் இருந்தபடியே எட்டி பார்த்தாள் ஷமீரா. அருகில் வரவும் பயம். இருப்பது ஒரே மகள், அவளையும் உலுக்கி எடுத்து விடக்கூடாதே என்ற அச்சம் வேறு ஷமீராவை வாட்டி வதைத்தது. மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அறையை விட்டு வெளியில் வந்தாள். நடுக்கூடத்தில் அமர்ந்திருந்த கணவர் முன் வந்து நின்றாள். என்னங்க, கூப்பிட்டீங்களா? இல்லையே, கூப்பிட்ட மாதிரி இருந்தது, அதனால் வந்தேன். ஆமா, நீ ஏன் ஒண்ணு மனசுல நினைச்சுக்கோ, நீ ஏன் வந்து ஆஜராகாத போ. துரத்தாத குறையாக மனைவியை விரட்டினார் கோவர்த்தன். மகளை பரிதாபமாக பார்த்தபடி மிரண்டு பின்வாங்கினாள் ஷமீரா. மதுரையிலேயே மிக பெரிய பட்டு நூல் வியாபாரி கோவர்த்தன். பட்டு நூல் வியாபாரம் செய்த வரையில் அமைதியானவராக தான் இருந்தார். பிறகு கான்ட்ராக்ட், ரியல் எஸ்டேட் பிசினஸ், அரசியல், அரசியல்வாதிகள் தொடர்பு என மாறிவிட்ட பிறகு அரசியல்வாதிகளுக்குரிய தோரணையும் இவரை ஒட்டி கொண்டு விட்டது. மதுரையில் இவரை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. முக்கிய அரசியல் கட்சியை சேர்ந்தவராக இவர் இருந்தாலும் எல்லா கட்சிக்காரர்களிடமும் நட்பும் வைத்திருந்தார். இதனால் இவரை யாரும் பகைத்து கொள்ள முன்வர மாட்டார்கள். பிசினஸ், அரசியல் என்று பரபரப்பாக இருந்ததால் வீட்டில் மனைவி, மகள் இருக்கிறார்களே என்பதை கூட மறந்து என் நேரமும் ஊர் பிரச்சனையாகவே அலைந்து கொண்டிருப்பார் கோவர்த்தன். ஆனால் இன்றைக்கு அவர் முகத்தில் தெரிந்த கடுகடுப்பை ஷிவானி எப்பொழுதுமே பார்த்ததில்லை. அப்பா முகத்தையே கூர்ந்து பார்த்தாள். என்னம்மா, அப்பா முகத்தை அப்படி பார்க்கற? அதோ அந்த ஃபைலை எடுத்து பாரு என்று டீப்பாய் மீது இருந்த ஃபைலை காட்டினார் கோவர்த்தன். தயங்கினாள் ஷிவானி. ஏன் தயங்குற? எடுத்து பாரு என்றார். ஃபைலை திறந்து பார்த்தாள். ஷிவானி வாயடித்து போனாள். ஃபைலில் எடுத்த எடுப்பிலேயே முரளியின் புகைப்படம் ஒட்டப்பட்டு அவனை பற்றிய முழு விவரங்களும் குறிப்பிடப்பட்டு இருந்தது. கேள்விக்குறியோடு பார்த்தாள் ஷிவானி. என்னம்மா, இவன் தானே நீ காதலிக்கிற பையன்? ஏன் இத்தனை நாளும் இதை பத்தி கேட்கலையேன்னு நினைக்கிறியா? இந்த விஷயம் என் காதுக்கு வந்தபோது முதலில் நம்பல. அப்புறம்தான் நானாகவே உங்களை ஒரு சில இடங்களில் பார்க்க நேர்ந்தது. பிறகுதான் அந்த பையனை பற்றி விவரங்களை நம்ம ஆட்களை விட்டு சேகரிக்க சொன்ன. அந்த விவரங்கள் தான் இந்த ஃபைலில் இருக்கிறது. இது நீயா தேர்ந்தெடுத்து இருக்கிற மாப்பிள்ள. இன்னும் 4-5 பக்கங்களை தள்ளிப்பாரு, மற்ற விவரங்களும் புரியும் என்று கோவர்த்தன் சொல்ல அந்த பக்கங்களையும் புரட்டினாள் ஷிவானி. அவளது புருவங்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. பக்கத்துக்கு பக்கம் அழகான இளைஞர்களின் புகைப்படங்கள், அவர்களை பற்றிய விவரங்கள் இருந்தன. இவங்கெல்லாம் யாருன்னு பாக்குறியா? இவங்கதான் நான் உனக்காக பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளைகள். நமது அந்தஸ்துக்கு ஏற்ற பணக்கார மாப்பிள்ளைகள். இவர்களில் யார் உனக்கு பிடிக்கிறதோ சொல்லு, அவனையே உனக்கு மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்து கட்டி வச்சிடுற. ஆனால் நீ பார்த்திருக்கிற மாப்பிள்ளையை தான் கட்டுவேன்னு என்று அடம்பிடிச்ச, அது நடக்காது, பிடிவாதமாக சொன்னார் கோவர்த்தன். அது முடியாதுப்பா. எனக்கு திருமணம்னு ஒண்ணு நடந்தா அது முரளியோட தான். இல்லைனா எனக்கு திருமணமே வேண்டாம். நான் இப்படியே இருந்துட்டு போறேன். ஷிவானியும் அடம்பிடித்தாள். முடிவாதான் சொல்றியா? ஆமாப்பா, ஆமா. பிறகு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு நிதானத்துக்கு வந்தாள். அப்பா, வாழ்க்கையையும் பிசினஸ் மாதிரி பார்க்காதீங்கப்பா. வாழ்க்கை வேறு, வியாபாரம் வேறு. பணத்துக்காக ஒருவரோட சேர்ந்து வாழ்வதற்கும் காதலித்தவனோடு சேர்ந்து வாழ்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குப்பா. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஒருவனை காதலித்து விட்டேன். அவனிடம் மனதை பறி கொடுத்து விட்டேன். அது நீங்க வச்சிருக்கிற பணமோ பொருளோ இல்லப்பா. இனியும் வேறொருவனுக்கு என் மனதை பகிர்ந்து
முதல்ல என் மனசை புரிஞ்சுக்கங்க. கண்ணீர் வராத குறையாக கெஞ்சினாள் சிவானி. நீ உன் மனசுல இருக்கிறத சொல்லிட்ட. எனக்கு கௌரவம் அந்தஸ்து முக்கியம். இவ்வளவு காலம் கெட்டி காத்த என் செல்வாக்க கௌரவத்தை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. ஊர் பேர் தெரியாதவனுக்கெல்லாம் அன்றாட காட்சிக்கெல்லாம் பெண்ணை கொடுக்க என்னால முடியாது. அதுக்காக நான் என் பொண்ணை பெத்து வளர்க்கல. புரிஞ்சுக்கோ. நீ என்னதான் கெஞ்சினாலும் நான் சமாதானமாக மாட்டேன். நல்லா யோசிச்சு வை, முடிவை மாத்திக்கோ, கண்டிப்புடன் கூறினார் கோவர்தன். இல்லப்பா, என் முடிவை நான் உறுதியாகவே இருக்கேன். ஒருவரை ஒருவர் உயிருக்கு உயிரா நேசிக்கிறது ஒரு நாள் தூக்கி எறிவதற்கு அல்ல. இது ஒன்றும் மேலே உடுத்திக்கொள்ற சட்டம் அல்ல. இன்றைக்கு உடுத்திக்கொண்டு நாளைக்கு வேண்டாம் என்று தூக்கி எறிவதற்கு. ரத்தம் நாடி நரம்புல ஓடுற உயிர் மாதிரி. நிறுத்த முயன்றால் உயிர் போயிரும்பா. காதலிக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகிறது? நீங்க காதலித்திருந்தால் தானே அந்த வழி உங்களுக்கு தெரிவதற்கு. காதல் வழியால் மூச்சு விடாமல் பேசினாள் சிவானி. முடிவா என்னதான் சொல்ற? முடியாது, முடியாது. உங்களுடைய முடிவுக்கு என்னால் சம்மதிக்க முடியாது. அப்போ உன் இஷ்டம். இதற்கு பிறகு என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. பின்னால் வரப்போகிற விளைவுகளை நீ சந்திக்கத்தான் வேணும். எழுந்து கொண்டார் கோவர்தன். மகளை அவரால் வெறுக்கவும் முடியவில்லை, ஆத்திரத்தை கொட்டவும் இயலவில்லை. ஒரே மகள் என்பதால் அளவுக்கு மீறிய பாசத்தையும் அன்பையும் கொட்டி வளர்த்து விட்டார். இதனால் மகளிடம் கடுமையாக நடந்து கொள்ளவும் அவருக்கு மனமில்லை. எல்லாம் உன் நல்லதுக்கு தாமா சொல்றேன். நீ நல்லா வாழணும், வசதியா சந்தோஷமா வாழணும். நிதானமா யோசிச்சு பார். நான் சொல்றது நியாயம்தான் என்பது புரிய வரும். ஒரு படி கீழே இறங்கி வந்து பேசினார் கோவர்தன். அப்பா, நீங்க வேறு எது வேணும்னாலும் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் முடியாதுப்பா. தயவு செஞ்சு இன்னும் இந்த விஷயத்துல என்னை வற்புறுத்தாதீங்க பிளீஸ். இந்த விஷயத்த மேலும் பெருத்துப்படுத்த விரும்பவில்லை கோவர்தன். விட்டு பிடிக்கலாம் என்று மனதை தேற்றிக் கொண்டார். மகள் கையில் இருந்த ஃபைலை வாங்கி கொண்டு தனது அறையை நோக்கி நடந்தார். அதுவரையில் எட்டி நின்று தன்னை பார்த்து கொண்டிருந்த மனைவி ஷமீராவை பார்த்தபடி தனது அறைக்குள் போய் புகுந்து கொண்டார். கணவன் தலை மறைந்ததோ இல்லையோ, மகளிடம் ஓடி வந்தாள் ஷமீரா. என்னம்மா, உங்க அப்பா கிட்ட அப்படி என்ன பேசுன? கோவமா பேசுறாரு. என்ன நடந்துச்சு? அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா, நீ பயப்படாத. அப்பா எப்பவும் இப்படிதான், எதற்கெடுத்தாலும் கோவப்படுவார். உனக்கு தெரியாதா என்ன? இன்னைக்கு கோவப்படுவார், நாளைக்கு பாசம் பொழிவார். இல்லம்மா, அப்பாவும் மகளும் சண்டை போட்டதை பார்த்த போது பயந்தே போயிட்டேன் என்றாள். உனக்கு ஒன்னும் தெரியாதுமா, நீ ஏமா பயப்படுற? என்னவோமா, உனக்கு என்ன தெரியும்னு அப்பா மகள் 2 பேருமே என்னை ஒதுக்கி தள்ளி விடுறீங்க. உங்களை விட்டா எனக்கு வேறு யாருமா இருக்கா? அடுத்த நாள் அலுவலகத்தில் சிவானிக்கு வேலையே ஓடவில்லை. இரவு வீட்டில் அப்பாவுடன் நடந்த சண்டை சிவானியை நிம்மதி இல்லாமல் செய்தது. முரளி இல்லாத வாழ்க்கையை அவளால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. முரளிக்காக வாழ்க்கையில் எந்த விளைவையும் சந்திக்க அவள் தயாராகவே இருந்தாள். கண்ணாடி அறைக்குள் இருந்தபடி எட்டி பார்த்தாள். முரளியை பார்க்க பார்க்க சிவானிக்கு பரிதாபமாக இருந்தது. வீட்டில் அப்பாவுடன் நடந்த சண்டையை முரளியிடம் சொல்ல வேண்டாம் என்ற முடிவோடு தான் இன்று அலுவலகத்துக்கே வந்திருந்தாள் சிவானி. ஆனால் அவளால் அப்படி இருக்க முடியவில்லை. இன்டர்காமில் பேசினாள். முரளி, ஒரு நிமிடம் என் அறைக்கு வந்து போக முடியுமா என்று கேட்டாள். அடுத்த நிமிடமே அவள் முன் ஆஜரானான் முரளி. முரளி, நான் இங்க உன்னை வர சொன்னது உன்னிடம் ஆபீஸ் மேட்டர் பத்தி பேசுவதற்காக அல்ல.
இப்ப நான் உன்னிடம் பேச போறது நம்மை பற்றிதான் என்று சிவானி சொன்னதும் முரளி அதிர்ந்து போனான். முரளி, நான் என்ன சொல்ல போறேனோ என்று பயந்து விடாதே. நீ என்ன மறந்தாலும் உன்னை நான் விட மாட்டேன். முரளி எதுவும் பேசவில்லை, மௌனமாக இருந்தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம காதல் விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. சிவானி சொல்லி வாய் மூடவில்லை, பதறிவிட்டான் முரளி. கூல் கூல், இதற்கே இப்படி பயந்தா எப்படி? இன்னும் எவ்வளவோ சந்திக்க வேண்டியிருக்கு. அப்ப என்ன பண்ணுவது? மௌனம் கலைத்து பேசத் தொடங்கினான் முரளி. நேற்று உங்க அப்பா அப்படி என்னதான் சொன்னார்? நம்ம திருமணத்துக்கு நிச்சயம் ஒத்துக்க மாட்டேன் என்று முடிவா சொல்லிவிட்டார். அதுக்கு நீ என்ன சொன்ன? பதட்டம் அடைந்தான் முரளி. சரிப்பா, உங்க இஷ்டம் என்று சொல்லிவிட்டேன் என்றாள். என்ன சொல்ற சிவானி? அதிர்ச்சியுடன் கேட்டான் முரளி. டியூப்லைட், நான் என்ன சொல்லி இருப்பேன்னு நீ நினைக்கிற? உன்னை விட்டு விட்டு ஓடி போய் இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்டுவேன்னு நினைச்சியா? நான் வாழ்ந்தா உன்னோட, இல்லை என்றால் இந்த உடல் மண்ணோடு, புரிஞ்சுக்கோ. சிவானி இப்படி சொன்னதும் தேங்க்ஸ் என்றான் முரளி. ரொம்ப வலியாத, பார்க்கவே பரிதாபமா இருக்கு என்று அவன் கன்னத்தை சிவானி கிள்ளி எடுக்க ஆ என்று கன்னத்தை தடவி கொண்டான் முரளி. காதல்னு இறங்கிட்டு பிறகு பயந்தா ஆகுமா? வாழ்க்கை என்ற கடலை கடக்க வேண்டும் என்றால் துணிவு என்ற படகில் பயணம் செய்தால்தான் முடியும். புரியுதா? புரிஞ்சுது என்று தலையை ஆட்டினான் முரளி. தற்செயலாக எட்டி பார்த்த சிவானிக்கு அறைக்கு வெளியே கோகுல் நிற்பது தெரிந்தது. கதவை தட்டியவாறு மே கமின் என்றான் கோகுல். எஸ் கமின் என்றாள் சிவானி. உள்ளே வந்தான் கோகுல். முரளியை பார்த்து புன்னகைத்தான். என்ன சிரிப்பு? டு யூ வாண்ட் எனி ஹெல்ப் ஃப்ரம் மீ கேட்டாள் சிவானி. கோகுலுக்கு சிவானி தான் ப்ராஜெக்ட் மேனேஜர். இதனால் கோகுலும் அவ்வப்போது வந்து சிவானியிடம் ப்ராஜெக்ட் விஷயமாக சந்தேகம் இருந்தால் கேட்பான். இன்றைக்கும் ப்ராஜெக்ட் விஷயமா சந்தேகம் கேட்டான். சிவானியும் அவனது சந்தேகத்தை நிவர்த்தி செய்தாள். இத்தனைக்கும் சிவானியும் அவனும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள். கோகுலும் சௌராஷ்டிரியன் என்பதால் சிவானி அவனுடன் அதி நட்பு பாராட்டினாள். சிவானி சொல்லிதான் கோகுலுக்கு இந்த வேலையே கிடைத்தது என்பதால் சிவானி மீது அவனுக்கு ஒரு மரியாதை உண்டு. அதே சமயம் சிவானி முரளி இருவரது காதலும் அவனுக்கு தெரியும். கோகுலை பார்த்ததும் நேற்று அவன் ஒரு பெண்ணின் பின்னால் ஸ்கூட்டரில் சென்றது சிவானிக்கு சட்டென்று நினைவுக்கு வந்தது. ஆமா, பெண்கள் காத்தே ஆகாதுன்னு சொன்னியே, நேற்று யாரோ பெண் பின்னால் ஸ்கூட்டரில் போனியே, அந்த அழகிய ராட்சசி யாரு என்று கேட்டாள். கோகுல் வெக்கப்பட்டான். நீ என்ன பொம்பளை மாதிரி வெக்கப்படுற? இந்த புனையும் பால் குடிக்குமா என்று நினைச்சேன் என்ற என் நினைப்ப பொய்யாக்கிட்டியே. எல்லா ஆம்பளை புனைகளும் ஒண்ணுதானோ? முரளியை ஓர கண்ணால் பார்த்தபடி கேட்டான் சிவானி. நெளிந்தான் முரளி. கோகுல் சிரித்தான். நீ ஏன் சிரிக்கிற? நத்திங் என்றான் கோகுல். நான்சென்ஸ் என்றவள். உனக்கும் வேறு யாராவது? முரளியை ஏற இறங்க பார்த்தாள் சிவானி. ஐயோ, ஒரு காதலுக்கே ஓடோடி ஒளியிற, இதுல இன்னொரு காதலா? இரு கைகளாலும் கன்னத்தில் போட்டு கொண்டான் முரளி. அந்த பயம் இருக்கட்டும். சரி கோகுல், நீ சொல்லு, யாருடா அந்த தேவதை? இதே ஊருதான், மதுரக்காரி, பெயர் பூங்குழலி. அவளும் பிஇ முடித்தவள்தான். இதே ஊரில் தான் சாப்ட்வேர் நிறுவனத்தில் பணிபுரிகிறாள். தனது காதலியை பற்றி சொல்லி முடித்தான் கோகுல். எப்ப திருமணம்? நீங்கள் இருவரும் இல்லாமலா திருப்பி கேட்டான் கோகுல். அவன் இப்படி சொன்னதும் சிரித்து விட்டாள் சிவானி. அவள் மனம் கொஞ்சம் லேசானது. பிறகு கோகுல் பக்கம் திரும்பி, வேறு ஒண்ணும் இல்லையே என்று கேட்டாள். இல்லை என்றான் கோகுல். சரி, நீ போ என்றாள். அவனும் தனது இருக்கைக்கு திரும்பினான். சிவானி எதுவும் பேசாமல் மௌனம் காத்ததால்
முரளியும் அவளிடமிருந்து விடை பெற்றான். தனது இருக்கையில் வந்து அமர்ந்தாள். சிவானி கண்களை மூடியபடியே மேசையில் தலை கவிழ்த்தபடி ஆழ்ந்த யோசனையில் மூழ்கினாள். ஏதோ ஒரு விபரீதம் மட்டும் நடக்கப் போகிறது என்று அவள் மனம் சொன்னது.